டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் ஃபிஷிங், அதாவது பஞ்சல கெண்டை மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பஞ்சல கெண்டை மீன் அப்படின்னு என்னன்னு பார்க்குறீங்களா? இருங்க காட்டுறேன். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பிடிக்க வந்திருக்க மீன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு ஒரு மீன் பிடிச்சிட்டோம். இந்த மீனை பிடிக்கிறது எப்படி, அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் வந்துருச்சு மக்களே, பரவாயில்ல. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் ஃபிஷிங்கில் மீன் பிடிக்கிறது எப்படி, அந்த மீன் பிடிக்க தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அல்ட்ரா லைட் மீன் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் அல்ட்ரா லைட் ராடு. ஒரு நல்ல சென்சிட்டிவான ராடு. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வளையுதுன்னு சொல்லிட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் சென்சிட்டிவ் ராடு. இந்த மாதிரி ராடை யூஸ் பண்ணி தான் நம்மளால் அல்ட்ரா லைட் ஃபிஷிங் பண்ண முடியும். அதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கிற ராடு பார்த்தீங்கன்னா லுக்கானா பிராண்டோடைய மேக்னம் 5.5 ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ராடு. இந்த ராடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கைடு வரும் நண்பர்களே. இந்த ராடை யூஸ் பண்ணி அல்ட்ரா லைட் ஃபிஷிங் சூப்பராக பண்ணலாம். இந்த ராடை தான் பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். அடுத்தது ரீல் பார்த்தீங்கன்னா இந்த ராடோடைய கலர், அந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பொய்நீர் பிராண்டோடைய ஆர்கனெட் அப்படின்ற ரீல் 1000 சீரியஸ் இந்த ரீல் தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த ரீலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அல்ட்ரா லைட்டுக்காக பிரத்யேகமாக ரெடி பண்ணது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க வித் ஸ்டீல் ஸ்பூலு, செம்மையாக இருக்கும். மூணாவதாக முக்கியமான பொருள் ப்ரோ ஹண்டர். அதாவது ப்ரோ ஹண்டர் பிரைலின் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. லைனு ஒரு 16 mm இருக்கக்கூடிய நீங்கள் எந்த லைன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்ல லைன், பிராண்ட் லைன் யூஸ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 16 mmல இந்த லைன் தான் இருக்குது, அதனால் இந்த லைன் யூஸ் பண்ண போகிறோம். 16 mm பிரைட் லைன். நீங்கள் 10 mm வரைக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். பெரிய மீன் வந்தால் கொஞ்சம் சிரமம், அதுக்காக நான் 16 mm எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட் ஒன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், லூர். இது பார்த்தீங்கன்னா சில்வர் லூர், ரெட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூர் ரொம்ப முக்கியம். இதை விட்டிங்கன்னா அப்புறம் மீன் பிடிக்க முடியாது, மண்டை தான் காயணும். இது மொத்தம் இந்த 4 பொருளையும் பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராடி ரீலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ராடி ரீல் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சீட் இருக்கும். இந்த ரீல் சீட்டில் ராடை அப்படி உட்கார வச்சு அழகாக பார்த்தீங்கன்னா அப்படி டைட் வச்சிங்கன்னா ஃபுல் டைட் வச்சிடணும், லூஸ் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீல் ஆட்டி பார்த்தோம்னா ஷேக் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சிடணும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ரீல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பிரை லைன். இந்த பிரை லைன் பார்த்தீங்கன்னா இதில் ஏற்றிக்கலாம். பிரை லைன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வந்துடும். புது பிரை லைன் தான். ஃபஸ்ட்டு சீலை பிரிச்சுக்கலாம். இந்த சீலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். சீலை பிரிச்சுட்டு எப்போ லைனு ரொம்ப சன்னமாக இருக்கிறதுக்கு அதுக்கு எடுக்கவே முடியல நண்பர்களே. ஓகே, பிரை லைனை எடுத்தாச்சு. இந்த பிரைட் லைனில் பார்த்தீங்கன்னா பிரைட் லைனில் கீழே வச்சுருவோம், அதுக்கு இனிமேல் வேலை இல்லை. இந்த பிரைட் லைனில் ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு போட்டுக்கலாம். நார்மல் நாட்டு தான் இந்த நாட்டு பார்த்துக்கோங்க. இப்படி 2ஆம் லைனை மடித்து ஒரு நாட்டு, பக்கத்தாலேயே இன்னும் டைட்டுக்காக ஒரு நாட்டு, 2 நாட்டு, தரமான 2 நாட்டு போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கைடாக இப்போ இந்த ராட்டில் இருக்க எல்லா கைட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த லைனை விட்டுக்கலாம். மேலேருந்து விட்டுக்கலாம். 1 கைடு, 2 கைடு, 3 கைடு, 4 கைடு, 5 கைடு, 6 கைடு, 7, 8, 9. அதுதான் நண்பர்களே, டோட்டலாக 9 கைடு. 9 கைட்லையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம். 9 பாயிண்ட்லையும் பண்ணிட்டு இந்த ஸ்பூலை பார்த்தீங்கன்னா இந்த பெயிலாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்பிள் இதை எடுத்து இப்படி ஒரு மடக்கி, இது பார்த்தீங்கன்னா நம்ம சுருக்கு வைப்படலாம் அந்த மாதிரி நாட்டு தான், சிம்பிள் ஆஃப் நாட்டு. இதை எடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூல் பண்ண வேண்டியதான். இப்போ லைன் எடுத்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாதி பார்த்தீங்கன்னா டைட் வச்சுக்கிட்டோம். இப்போ டைட் வச்சதுக்கப்புறம் எப்படி ஸ்கூல் பண்ணணும்னு பாருங்கள். மீன் எடுத்து இந்த மாதிரி தண்ணி பக்கத்தில் இருந்தால் தண்ணியில் போட்டுக்காங்க. தண்ணியில் போட்டாச்சு. அடுத்தது அப்படியே சுத்த வேண்டியதான் நண்பர்கள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மீட்டரையும் அப்படியே ஸ்கூல் பண்ண போகிறோம்.
சுற்றி முடிச்சிட்டு நண்பர்களே. லைன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான லைனு. இங்கே பாருங்கள் ஸ்பூலுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்பூலில் பார்த்தீங்கன்னா லைன் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். அல்ட்ரா லைட் ஸ்பூலை பொறுத்த வரைக்கும் ஸ்பூல் அளவுக்கு ஈவனாக லைன் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் லாங் டிஸ்டன்ஸ் காஸ்ட் பண்ண முடியும். அவ்வளோதான், பிரிச்சிடலாம். லைன் பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி வச்சு கரெக்டாக 1000 சீரியஸ் ரீலுக்கு 100 மீட்டர் லைன் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லூரை கனெக்ட் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு. இந்த இடத்துல நீங்கள் சிவிஎல் ஸ்னாப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற லூர் பார்த்தீங்கன்னா வெறும் 4 கிராமு. நீங்கள் அதில் சிவிஎல் ஸ்னாப் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோடைய ஆக்ஷன் குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வெறும் நாட்டு மட்டும்தான் போடணும். அடுத்தது அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு போட்டாச்சு. நாட்டில் இந்த முக்கியமான விஷயம் இந்த இதை பார்த்தீங்கன்னா லூரை கனெக்ட் பண்ணி லூரை கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு முன்னாடி இந்த ரிங்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கில் அழகாக இதை விட்டு இந்த மாதிரி எடுத்துக்காங்க. எடுத்துட்டு இந்த நம்ம போட்ட நாட்டை ரெண்டா இப்படி விரித்து இதுக்குள்ளே லூரை விட்டு எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டும் போட்டாச்சு. லூர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுடைய செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டான செக்மெண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் ட்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்க போகிறது சின்ன மீன் தான். அது பார்த்தீங்கன்னா டைட்டாக ட்ராக் வச்சிங்கன்னா வாய் கிழிஞ்சிடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ராக் பார்த்தீங்கன்னா கம்மியாக வைக்கணும். அதாவது மீடியம் லைட்டாக பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா ஒரு 100 கிராம் மீன் மாட்டினாலும் சுற்றுற மாதிரி இந்த மாதிரி ட்ராக் வைக்கணும். ட்ராக் சவுண்டு கேட்டுங்க. சவுண்டை கேட்டாலே நமக்கு பார்த்தீங்கன்னா மீன் மாட்டின மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. காசு பண்ணலாமா? ரெடி 1 2 3 எல்லா கடவுளையும் வேண்டிக்காங்க. கண்டிப்பாக மீன் மாட்டணும். எப்படியும் ஒரு 40 அடி தூரம், அதாவது 15 மீட்டர் தூரம் போயிருக்கும். ட்ரை பண்ணலாம். இப்போ இதோட ஆக்ஷன் எப்படி அண்டர் வாட்டரில் இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இதோட ஆக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அல்ட்ரா லைட் ஃபிஷிங்னாலும் சரி, வாழை மீன் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, வெயில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வீடியோ பார்க்கும்போதே தெரியும் சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் நமக்கு இன்றைக்கி பெருசாக மீனே ஸ்ட்ரைக் ஆகல நண்பர்கள். ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழை மீன் ட்ரிப்பு முடிஞ்சு. தென் பஞ்சலக்கண்டை இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பையன். இவனை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பிடிச்சது ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ இருக்குது. ஒரே வாழை மீன் தான். கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் பாஸ் பண்ணி வந்து நமக்கு கிடைச்சது இன்றைக்கி ஒரே ஒரு மீன் தான். அதுவும் ரொம்ப நேரம் எஃபோர்ட்டுக்கு அப்புறம் நமக்கு தான் இந்த ஒரு மீன் நமக்கு தான் மாட்டிச்சு. ரொம்ப சிரமம் போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரா லைட் செக்மெண்ட்டை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அல்ட்ரா லைட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மீன் இங்கே பாருங்கள். இந்த 2 பஞ்சலக்கண்டு குட்டி, இந்த 2 மீன் தான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்லேயும் பயன்படுத்தி பிடிச்சோம். இன்றைக்கி ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போச்சு. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கூட மாட்டினது வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப சிரமம் மக்களே. 4 பேர் வந்து ஒரு மீன் கூட பிடிக்காமல் போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஒன்று தான் கொஞ்சோடு உயிரோடு இருக்குது. இது இறந்து கூட போச்சு. இந்த மீனை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போக முடியாது, அந்தளவுக்கு சுச்சுவேஷன். ஏன்னா இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிடிச்சது. இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல கெட்டுரும். அதனால் இந்த மீனும் இங்கே தான் கொடுத்துட்டு போகிறோம். மிகவும் மோசமான நாள் தான். வேறு எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல ஸ்பாட்டு லொக்கேஷன் இருந்தால் சொல்லுங்கள். வந்து நம்மளும் அந்த இடத்துல ஃபிஷிங் பண்ணுற நண்பர்களே. ஓகே, ஒரு நல்ல வீடியோவாக நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை எஸ்வி ஃபிஷிங் வ்ளாக்ஸ். ஓகே.